வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்களோட வீட்டு தோட்டத்தை நம்ம பார்க்க போகிறோங்க. அது ஒரு மரமாக பார்ப்போம் என்னென்ன வச்சுருக்குறேன்னு. வச்சுருக்கேன், என்ன காய் அவ்வளோத்துக்காக பிடிக்கல. இது பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம். காய் வச்சிருச்சுங்க, நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்குது. ஆனால் பறித்து வைக்கணும். மரத்தில் அது பழுக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் பறித்து வீட்டில் அப்படியே கட்டி வச்சோம்னா அது ஒரு 3 நாள் கழிச்சு எடுத்து போடுவோம். பழுத்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, தித்திப்பாக இருக்குது. காயில் அதிகமாக பிடிக்கல, நல்லா ஒரு இடத்த மாட்டிச்சிங்க. இது இந்த வெயில் அதிகமாக படலை, அதனால் கொஞ்சம் எழுந்திரிக்க மாட்டேங்குது. இந்த தென்னை மரம் ரெண்டும் வச்சதுனால அதை அப்படியே நடுவில் வச்சிட்டோம். இது கண்ணும் மாற்றி மாற்றி வச்சேன். கடைசியில் இந்த இடம் தான் அப்படி செட் ஆகிடுச்சு அதுக்கு. ஆனால் இந்நேரம் வச்சதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கணும், அப்படி சின்னதாகவே அப்படியே இருக்குது. ஆனால் இன்னும் நல்ல ஒரு மாட்டுச்சாணம் அதனால் போட்டோம்னா இன்னும் நல்லா எழுந்திரிச்சு நல்லா காய் கொடுக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பலா மரங்க, இதுதான் இந்த பலா மரம். இது ஓரளவுக்கு வந்துருச்சு, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் கன்று தானே வச்சோம். ரொம்ப வருஷம் ஆச்சுங்க வச்சு, ஆனால் அது ஏந்திரிக்கலை. ஏன்னா இதுவும் நடுவில் மாட்டிக்கிச்சு. தென்னை மரம் அப்போது பார்க்குறதுக்கு தனியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாமே வாழை மரம், தேக்க மரம்லாம் வச்சு இது நடுவில் மாட்டிக்கிச்சு, எழுந்திரிக்கவே இல்லை. இப்போ தான் பூ வச்சுருக்கு, இதுங்களா வருங்க, பூ வச்சுருக்கு. பார்ப்போம் காய் கொடுக்குதான்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலை நெல்லிக்காய் மரம் இது இங்கே இருக்குது. இதுவும் வளர்ந்துருக்கு, இதுக்கப்புறம் தான் காய் வைக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னது, எல்லாம் வாழையும் இருக்குங்க. இது வாழைக்காய், பச்சிப்புறம் அந்த காய், அதுக்கப்புறம் பழ வகைகள் எல்லாமே இங்கே இந்த அதில் இருக்குது. செவ்வாழை வச்சேன், செவ்வாழை வந்து மண்ணுக்கு வரலங்க. நான் எவ்வளோ தான் தண்ணி ஊற்றி போட்டாலும் கரெக்டாக வரமாட்டேன்ருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யா மரம், நாட்டு கொய்யா. அது அப்படியே உள்ளே அப்படியே அந்த அரிஞ்சு பார்த்தோம்னா சிகப்பாக இருக்குங்க. டேஸ்ட்லாம் காயாகவே அப்படி செங்காயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கு. உள்ளே அந்த போய் காமிக்கிறேன் பாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன அந்த காய்கறிகள் இங்கே அப்படியே வச்சுக்கோங்க. அந்த கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் மிளகாய், அப்புறம் புளிச்சக்கீரை, அதுமாரி சின்ன ஒரு பாத்தி மாரி போட்டு அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு மாங்காய் கன்று வச்சேங்க. அதுவும் பார்த்திங்கன்னா மாடு கடிச்சிருச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்க மாடு மேய்கிறன்னு சொல்லி இதில் விட்டாங்க, அது கடிச்சு வரும், காஞ்சி போச்சு. இப்போ தான் திரும்ப அடியில் துளுத்து வருது. இதுக்கப்புறம் அதுக்கு சேஃப்டி பண்ணணும். அந்த வலையை அந்த என்ன சொல்கிறது, அந்த மாடு கடிக்காமல் அதை ரவுண்டாக ஒன்று ரெடி பண்ணி தான் அதில் வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே தேக்க மரம் தாங்க அப்படியே பக்கத்தில் வச்சுருக்கோம். இது கவர்மெண்ட் கொடுத்த தேக்க மரம் தான் இது. சரியாக ஒரு பராமரிப்பு இல்லைனால அது அப்படியே எழுந்திருக்கல. இப்போ தான் ஓரளவுக்கு அப்படியே எழுந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மரங்க, நெல்லிக்காய் பாருங்களேன், இது வந்திருக்கு. அதுவும் இன்னும் பெருசாக இருக்குங்க, ரொம்ப பெருசாக வந்துச்சு. ஆனால் காய் வைக்கல. அதை நாங்களே வெட்டி விட்டால் வரும்னு சொல்லி 2 டைம் வெட்டி விட்டோம், ஆனால் காய் வைக்கல. இப்போ தான் அந்த அக்ரிகல்ச்சர் கேட்டிருக்கேன், அது ஏன் காய் வைக்கல அப்படின்னு. அவங்க மருந்து சொல்லியிருக்காங்க, அதை போட்டு பார்த்தா காய் வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னது, இந்த கருவேப்பிலும் அதேமாதிரி வச்சுருக்கேங்க. நிறைய வகையான கருவேப்பிலை இருக்குது. ஒரு கப்புலையும் ஒரு இலை ஒரு மாதிரி இருக்குது. இது பாருங்கள், மல்லி செடியும் வச்சுருக்கோம். மல்லி செடியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் வந்திருக்கு, ஓரளவுக்கு பரவாயில்ல. 2-3 டைம் அப்படியே இது காஞ்சி போயிருங்க, ஒன்றுமே வராது.
இந்த டைம் கொஞ்சம் அப்படியே துளுத்து வந்து வந்திருக்கு. அதை கருவேப்பிலை பாருங்களேன், கருவேப்பிலையும் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மாரி அரிச்சிருது. இது இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா இருக்குது கருவேப்பிலை. இது பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் பூ வச்சிருக்கு பாருங்கள். படர்ந்து போகுது. இந்த சைடு பார்த்திங்கன்னா மருதாணி செடி தான் ஃபுல்லாகவே. அந்த பக்கம் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேப்ப மரம் தான், வேறு ஒன்றும் இல்லை இந்த சைடெலாம். வண்ணத்து பட்டாம்பூச்சி அப்படிமா புரியாத கடிக்காதம்மா, புடிமா. புடிமா, புடி ஒன்றுமா அப்படி. புடி ரைட் கையில் புடி. அதுமா ரைட் கைனா அது. அது புடிமா, கடிக்காத புடி. 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 ஒன்று பண்ணா புடிமா. கொஞ்சம் விட்டு வந்துருச்சா? அழகாக இருக்குங்க கலரு. கவி பறக்க விட்டுருமா? நீ பிடி. பிடிமா. கடிக்க போகுது. விட்டு. இது பேர் என்னது? விடு, அது பறந்து போயிடும். எதுவுமே பண்ண தேவையில்ல. விட்டுரு. கால் இல்லையா? எப்படி தெரியும் உனக்கு கால் இல்லைன்னு? கோழி தான். இது கால் இல்லையா? அப்பா புடி ஒன்றா சொல்ல. புடி பறக்க விடு. ஏமா? பயமாக இருக்குதா? புடி. பிடிச்சிடா. எடுத்து தூக்கு. விட்டுருமா. சரி விட்டுரு. அது பறந்து போயிடும். விட்டுரு. இது நான் எடுத்து மரத்து மேலே விட்டுறது. மரத்தை விட்டா அது போயிடும். கார்த்தி அது விடு கார்த்தி. இப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தனா அது பாரு என்ன ஆகும் பாரு. அது ஏற்கனவே ஒன்று வச்சது தான் இன்னும் காய வைக்கல. இப்போ இது வச்சது இப்போ நீ இப்படி ஆட்டிக்கிட்டு இருந்தால் சுத்தமாக வராது. விடுமா அதை. விடுமா. தள்ளி வா. வா தள்ளி வா. கையெடுமா ப்ளீஸ்மா. எடுமா, கண்ணு போயிருமா.